தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மின்கம்பம் சரிந்து விழுந்து தனியார் வங்கி காவலாளி உயிரிழந்த சம்பவத்தில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது ஸ்ரீவைகுண்டம் பெரும்பத்து பகுதியில நேற்று மின்கம்பம் சரிஞ்சு விழுந்து மின்சாரம் தாக்கி ஒரு தனியார் வங்கி ஊழியர் உயிரிழந்தாரு. அந்த சம்பவம் தொடர்பாக இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் சாலையில உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியல ஈடுபட்டு வர்றாங்க. அது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பெரும்பத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி மகன் சங்கரலிங்கம். இவர் அந்த பகுதியில உள்ள தனியார் வங்கியில காவலாளியா வேலை பார்த்து வந்தாரு. நேற்று காலையில வழக்கம் போல வங்கிக்கு செல்வதற்காக தனது சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது திடீரென காற்றுல தெருவோரம் நடப்பட்டிருந்த ஒரு மின்கம்பம் முதலில் சரிந்து விழுந்தது. தொடர்ந்து 2 மின்கம்பங்களும் சரிந்து விழுந்த நிலையில் அருகில் இருந்த ஒரு தென்னை மரமும் சரிந்து விழுந்தது. இதுல மின்கம்பி அவர் மேல சைக்கிளில் சென்ற அவர் மேல பட்டு காவலாளி உயிரிழந்தாரு. இது தொடர்பாக உரிய நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலையும் கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த உறவினர்களும் பொதுமக்களும் ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. அப்போது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமையிலான போலீசார் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில அவங்க தாசில்தாரோ கோட்டாட்சியரோ நேர்ல எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே நாங்க இங்க இருந்து களைவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த களைய மறுத்ததுனால போக்குவரத்து முற்றிலும் முடங்க நிலையில வந்தது. அந்த நேரத்துல போலீசார் அவங்களை எழும்ப சொல்லி இது பண்ணதுனால 2 பேருக்கு இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் சிறு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து தாசில்தார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தாங்க. தற்போது இப்போ அந்த மக்களிடையே தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி தாசில்தார் அலுவலகத்துல வச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.